Hello dear students and parents, நான் Justice from Chem Solutions NEET Academy Trichy. Today's video ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. NEET 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்காக தான் இந்த வீடியோ, அதை மறந்துடாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெஸ்ட் ஸ்கெடியூல் ஃபார் NEET 2026 இதை தான் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நம்ம கெம் சொல்யூஷன்ஸோட டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபேக்கல்ட்டிஸ். ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த நீட் ஹிஸ்ட்ரியில் இன்ன வரைக்கும் நீட் 16 ஆரம்பித்து 2025 வரைக்குமே அந்த லெவல் ஆஃப் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கொஸ்டின் பேப்பரை வந்து செட் பண்ணுறோம். நாங்களே உட்காந்து எழுதுகிறோம். என்சிஆர்டி புக்கை வச்சுட்டு அதில் லைன் பை லைனாக எடுத்து எந்த அளவுக்கு கொண்டு போகலாம், எப்படி கேட்கலாம், அசர்ஷன் ரீசனு, ஸ்டேட்மெண்ட்டு, மேட்ச்சு, ஒரு நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இன்கரெக்டு கரெக்டு எல்லா லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸுமே நம்ம செட் பண்ணுவோம். ஸோ எங்களோட குவாலிட்டி ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் 2024 மார்க் டெஸ்ட், 2025 நீட் மார்க் டெஸ்ட்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுனாங்க, கோல்டு காயின்லாம் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து அதோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே அந்த கொஸ்டின் பேப்பருக்கான சொல்யூஷன்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே எங்களோட குவாலிட்டி ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நாங்கள் எடுக்கிறோன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் நாங்களே செட் பண்ணுறோம். வெளியில் வந்து மணி கொடுத்தா எவ்வளோ வேணாலும் கொஸ்டின் சென்ட் பண்ணுவாங்க, அதர் ஸ்டேட்லேருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்துலாம் அனுப்புவாங்க. பட் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்கள் மேலே இருக்கிற அந்த அக்கறை என்ன தேவை அப்படின்றத மற்றவங்களுக்கு இருக்குமான்றது மிகப்பெரிய ஒரு டவுட்டு தான். ஸோ அதனால தான் எங்களோட இன்ஸ்டியூட்டுக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்களே கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணுறோம் பக்கா குவாலிட்டியாக. ஏன்னா இதை நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நீட் 2024 எங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 695 வாங்கியிருக்காரு. அவர் இப்போ எம்எம்சியில் இருக்கார். ஜெசாய் மெல்வின்கிற ஸ்டூடெண்ட். அது மாதிரி லாஸ்ட் இயர் அஸ்வின் கார்த்திக்ங்கிற ஸ்டூடெண்ட் 601 டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வாங்கினார். அவரோட நம்மளோட டெஸ்ட் சீரிஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஃபீட்பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட டெஸ்ட் சீரிஸ் வந்து ரொம்பவே பக்கா குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றதுல டவுட்டே இல்லை. சரிங்களா? இப்போ இந்த டெஸ்ட் ஸ்கெடியூல் ஃபார் நீட் 2026 இது யாருக்கு அப்படின்னா நீட் 2026 எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அந்த டெஸ்ட் ஸ்கெடியூல். நீங்கள் கரண்ட் பேட்சில் இருக்கீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னாலும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அல்லது ரிப்பீட்டர் பேட்சில் இருக்கீங்க, சூப்பராக எக்ஸலண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, எனக்கு டெஸ்ட்டு மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக வரலாம். ஏன்னா ரொம்பவே குவாலிட்டியாக உங்களுக்காக எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு பேப்பருக்குமே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணுறோம். இப்போவே செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு பக்கா குவாலிட்டியாக எல்லா கான்செப்டும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு டெஸ்ட்டில் வந்தது இன்னொரு டெஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஒரே மாதிரியான பேப்பரை இங்கே பார்க்க முடியாது. ஒவ்வொரு பேப்பர்லேயுமே ஏதாவது வித்தியாசமாக நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு தான் போவீங்க. அந்த அளவுக்கான ஒரு டெஸ்ட் சீரீஸாக நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பக்காவான ஒரு ஸ்கெடியூல். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பக்கா ஸ்கெடியூல் தான் இன்றைக்கி நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நீங்கள் என்னன்றதை எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் நம்பர் 1 அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டியூட்டில் கெம் சொல்யூஷன்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிஃபோர் பொங்கலே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். அந்த அளவுக்கு பக்கா பிளானோட போயிட்டுருக்கோம். சூப்பராக பக்காவாக ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வேகமாக டீச் பண்ணாமல் நல்லா பிளான் பண்ணி பக்காவாக ஒரு ஸ்கெடியூல் ஆல்ரெடி போட்டு 1 இயர் பிளானே நாங்கள் முன்னாடியே ரோட் மேப்லாம் போட்டு நாங்கள் ஜனவரி பிஃபோர் பொங்கல் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே சூப்பராக நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சிலபஸை. ஸோ இந்த டெஸ்ட் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வெளியிலேருந்து வரக்கூடிய அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதர் ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதலாம். ஏன்னா இது நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறோம். வெளியிலேருந்து பணி கொடுத்தா
எவ்வளோ வேணாலும் வந்து கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேலே உள்ள அந்த கேர் இருக்குமான்றது மிகப்பெரிய டவுட். ஏன்னா நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு அவங்க மணிக்கான கொஸ்டின் பேப்பர் தான் சென்ட் பண்ணுவாங்களே தவிர நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கான அந்த கேர் இருக்குமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டவுட்டு தான். நமக்கு தானே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கேர் இருக்கும். அதனால தான் நாங்களே இந்த கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ரெடி பண்ணுறோன்னா அவ்வளோ நாங்கள் ரெடி பண்ணுறதுனால கொஸ்டின் தரமாக இருக்காதுன்னெலாம் நினச்சிடாதீங்க. பக்கா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபேக்கல்ட்டிஸ் எங்கள்கிட்ட இருக்காங்க. அந்தளவுக்கு நாங்கள் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பக்காவாக செட் பண்ணுவோம். பேப்பர் பார்த்தாவே வந்து ஒரு டெஸ்ட் எழுதுனாவே நீங்கள் போக மாட்டீங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இன்னும் கேட்பீங்க நிறையா டெஸ்ட். ஸோ இந்த ஸ்கெடியூல்குள்ளே இப்போ நம்ம போயிடலாம். குட். இப்போ அந்த டெஸ்ட் நம்பர் 1 எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, நம்ம பிஃபோர் பொங்கலே சிலபஸ் முடிக்கிறோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்களும் வந்து இந்த டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. சார் நான் வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றேன் சார், கேர்ள்ஸுக்கு தனியாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பாய்ஸுக்கு தனியாக ஹாஸ்டல், நீங்கள் ஹாஸ்டல்லே ஸ்டே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் ஸ்கெடியூல் எழுதலாம். சார் இந்த டெஸ்ட் ஸ்கெடியூல் மட்டும் எழுதினாவே போதும், நீங்கள் பல இடத்துல போய் எழுதணும்லாம் அவசியம் கிடையாது. இதை நீங்கள் எழுதினாவே உங்களுக்கு கண்டிப்பாக நீட் 2026 கிளியர் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பேப்பர் தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதனால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து கம்பெனி ஆகிக்கலாம். இல்லை சார் நாங்கள் டேஸ் காலராக வந்துட்டு போயிடுறோம் அப்படின்னாலும் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, குட். இப்போ உங்களுக்கு 20ஆம் தேதி தான் அந்த டெஸ்ட் ஆரம்பிக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ரிவிஷன் 1ன்னு வச்சுருக்கோம். அதில் உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 ரிவிஷன் வைக்கிறோம். அதுக்கப்புறம் 30 ஃபுல் எக்ஸாம் வைக்கிறோம். இதுதான் பிளான். பாருங்கள், 10 ரிவிஷன் எல்லாத்தையும் பிரித்து வைக்கிறோம். எல்லாமே 720 தான் வைக்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 30 ஃபுல் அந்த ரிவிஷன்லாம் எழுதுனீங்களா, அதெல்லாம் சேர்த்து ஆல்ரெடி படிச்சுட்டீங்க. ரிவிஷனில் சூப்பராக பிளான் செம்மையாக ரெடி ஆகிடுவீங்க. அப்போ 30 ஃபுல் எழுத போகிறீங்க. 30 ஃபுல்லுன்றது நாங்கள் கண்டக்ட் பண்ணுறது. இஃப் யூ வாண்ட் டு டூ மோர் எக்ஸாம்ஸ் அப்படின்னா நீங்கள் கேட்கணுன்னா இன்னும் நிறையா நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த பிளானையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அப்போ 20ஆம் தேதி ஆரம்பிக்குது. அதில் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், மோஷன் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் எ பிளேன், ஆசிலேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு 4 சாப்டர் கொடுக்குறோம். அது மாதிரி கெமிஸ்ட்ரியில் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் கெமிஸ்ட்ரி, அது வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அது மாதிரி ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா ஜிஓசின்னு சொல்லுவோம். அதில் பேசிக் ஆர்கானிக்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு சாப்டர், மொத்தம் 2 சாப்டர் தான் கெமிஸ்ட்ரியில். அது மாதிரி பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிவிங் வேர்ல்டு, அப்புறம் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், அப்புறம் பிளான்ட் கிங்டம், அப்புறம் 11th ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்ஸுங்கிற ஒரு 12th மொத்தமாக உங்களுக்கு 4 சாப்டர் பாருங்கள் பிரித்து தான் கொடுக்குறோம். உங்களுக்கு அழகாக ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் டெஸ்ட் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய டைம் இந்த டெஸ்ட்லாம் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு வீக்குமே நமக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் நம்ம இன்ஸ்டியூட்டில். அது மாதிரி நீங்களும் வெளியில் படிச்சிருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படின்றப்ப இது வந்து திரும்ப படித்து எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சும் நம்ம அந்த கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுறோம். கொஸ்டின் பேப்பரை எல்லா கொஸ்டின்ஸையும் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஈஸியாக இருந்தாலுமே அதை டிஸ்கஸ் பண்ணுறோம். டஃப்பான கொஸ்டினையுமே டிஸ்கஸ் பண்ணுறோம். செலக்டடாக டஃப்பான கொஸ்டின்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறது, ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் பண்ணுறது, ஒரு சில கொஸ்டின்ஸ் பண்ணாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா பேப்பரையுமே நம்ம ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சோனையுமே டிஸ்கஸ் பண்ணுறோம். அது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஆஃப்டர்நூன் செஷனில் தான் நடக்க போகுது. நீட் பேட்டர்ன்லாம் நடக்க போகுது. சரியா? இதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1:15 ஆரம்பிக்கும், 4:15 எக்ஸாம் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் 4:30 உங்களுக்கு 7 o'clock வரைக்குமே உங்களுக்கு அந்த ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அனுப்புவோம். சரிங்களா? 6:30 முடிஞ்சிடும், மேக்ஸிமம் 7, அதுக்கு மேலே கொண்டு போக மாட்டோம். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையுமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது டெஸ்ட் நம்பர் 1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 2. இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா 24ஆம் தேதி. அப்போ டெஸ்ட் நம்பர் 1 20ஆம் தேதி, இப்போ 24ஆம் தேதி. அப்போ 3 நாள் உங்களுக்கு கேப் இருக்குது. அப்போ 3 நாள் கேப் இருக்கப்போ நீங்கள் டெஸ்ட் நம்பர் 2க்கு சூப்பராக ப்ரிப்பேர் ஆகலாம். அடுத்து ஃபிசிக்ஸில் 4, கெமிஸ்ட்ரியில் 3 சாப்டர். பாருங்கள், இங்கே ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி வச்சுருக்கேன். ஏன்னா ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் பக்காவாக கிளியராக சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி நீட் சிலபஸில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கணும். அது மாதிரி கெமிஸ்ட்ரியில் 3, அப்புறம் பயாலஜியில் இந்த சாப்டர்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து இந்த மொத்த டெஸ்ட் ஸ்கெடியூலோட PDF வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டுருவேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா பக்காவாக வந்துடும். உங்களுக்கு டேட்டோடு எல்லாம் வந்துடும், நீட்டாக பார்த்துக்கலாம். அடுத்து ரிவிஷன் நம்பர் 3 தான் டெஸ்ட் நம்பர் 3 நம்ம வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த சாப்டர்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் 4. டிவிஷன் 4ல் இந்த சாப்டர்ஸ்லாம் பாருங்கள். ஃபிசிக்ஸில் 3, கெமிஸ்ட்ரியில் 3, அப்புறம் பயாலஜியில் இந்த சாப்டர்ஸ்லாம் வருது.
ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ரிவிஷன் 4ல் இப்போ 4 ரிவிஷன் எழுதியாச்சு. மொத்த சிலபஸ் சேர்த்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியை சேர்த்து பிரித்து 4 எழுதிட்டோம். சரிங்களா? அந்த 4ஐயும் சேர்த்து தான் நம்ம இந்த டெஸ்ட் நம்பர் 5 எழுத போகிறோம். இதுக்கு பேர் குமுலேட்டிவ் ரிவிஷன் 1. குமுலேட்டிவ்னா சேர்த்து எழுதுகிறோம். புரியுதா? இதுக்கு முன்னாடி ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3, ரிவிஷன் 4, இந்த 4 ரிவிஷனை சேர்த்து குமுலேட்டிவ் ரிவிஷன் எழுதுகிறோம். இது ஏன் சார் வைக்கிறோம் அப்படின்னா, மொத்தமாக நாங்கள் 8 ரிவிஷன் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 8 ரிவிஷன் வச்சுட்டு நேராக ஃபுல் எக்ஸாம் போயிடுறோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் படித்தது மறக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த எக்ஸலண்ட்டான ஒரு பிளானை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நீங்கள் ஆவரேஜாக இருக்கீங்க, ஓரளவுக்கு மாட்ரேட்டாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கீங்க, எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாத்துக்கான லெவலை யோசித்து தான் நம்ம இந்த டெஸ்ட் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ 4 ரிவிஷன் ஆல்ரெடி எழுதுனதை சேர்த்து டெஸ்ட் நம்பர் 5 எழுதுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 6ல் என்ன எழுதுறீங்கன்னா ரிவிஷன் 5. ஆல்ரெடி ரிவிஷன் 4 எழுதிட்டீங்க இல்லையா? அது எப்போனா 10ஆம் தேதி ஆரம்பிக்குது. இது 10ஆம் தேதி ஆரம்பிக்குது. எல்லாத்துக்கும் பாருங்கள் 3 நாள் கேப் இருக்கும். இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பாருங்கள் இது 6ஆம் தேதி நடக்குதா? இப்போ இது கடைசி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி, அடுத்து பாருங்கள் 6ஆம் தேதி. எல்லாத்துக்குமே லீவ் இருக்குது. சூப்பராக உட்காந்து படிக்கலாம். சார் லீவ் டேஸில் வந்து நாங்கள் இன்ஸ்டியூட்டில் உட்காந்து படித்து நீங்கள் வந்து இங்கே வரலாம், வந்து இங்கே உட்காந்து படிக்கலாம், டவுட்ஸ் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்டில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எனக்கு இந்த கான்செப்ட் புரியலை சார், இது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கனாலும் நாங்கள் சொல்லித்தருவோம். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கூடவே இருந்து நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம். இந்த 4 மந்த் உங்கள் கூட தான் இருக்க போகிறோம். ஏன்னா நாங்கள் சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுறோம் இல்லையா? அப்போ சிலபஸ்லாம் முடிச்சிட்டோன்னா உங்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது தானே எங்களுக்கு வேலை. ஓகேவா? நம்பி வரலாம், அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பீங்கன்னு தெரியும். ஸோ அந்த நம்பிக்கை பாத்திரமாக நம்மளோட ரிவிஷன் டெஸ்ட்டு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், 10ஆம் தேதி வந்து ரிவிஷன் 5 ஆரம்பிக்குது. ரிவிஷன் 5னா இது ஆல்ரெடி 4 ரிவிஷன் எழுதி சேர்த்து எழுதிட்டீங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் 5 எழுத போகிறீங்க. சரியா? அது டெஸ்ட் நம்பர் 6 நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அதில் ஃபிசிக்ஸில் 3, கெமிஸ்ட்ரியில் 2, அப்புறம் பயாலஜியில் இந்த சாப்டர்ஸ்லாம் அதில் ஒரு 4 சாப்டர்ஸ் இருக்குது. சரியா? அது வந்து 10ஆம் தேதி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 14ஆம் தேதி ஆரம்பிக்குது. அது ரிவிஷன் 6. இந்த ரிவிஷன் 5, 6, 7, 8லலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ரிவிஷனில் எழுதுனது இருக்காது, எல்லாமே புதுசாக தான் இருக்கும். சரியா? அது வந்து டெஸ்ட் நம்பர் 7 கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 18ஆம் தேதி ரிவிஷன் 7 ஆரம்பிக்குது. அதுலேயுமே 4, 3, அப்புறம் இதில் ஒரு 4 சாப்டர் இருக்குது. அதுக்கப்புறம் 22ஆம் தேதி டெஸ்ட் நம்பர் 9 ரிவிஷன் 8 ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 4 ரிவிஷன் எழுதுனீங்களா? 4 ரிவிஷன் எழுதி சேர்த்து வச்சு ஒரு ரிவிஷன் எழுதிட்டீங்க. சூப்பர். அடுத்து ஒரு 4 ரிவிஷன் எழுதுறீங்களா? சேர்த்து வச்சு பாருங்கள். டெஸ்ட் நம்பர் 10 குமுலேட்டிவ் ரிவிஷன் 2. குமுலேட்டிவ் ரிவிஷன் 1 என்ன பண்ணீங்க? ஃபஸ்ட்டு 4 ரிவிஷன் சேர்த்து ஒன்று எழுதுனீங்க. அடுத்து குமுலேட்டிவ் ரிவிஷன் 2ல் என்ன பண்ணுறீங்க? அடுத்து ரிவிஷன் 5, ரிவிஷன் 6, ரிவிஷன் 7 அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் 8 இதெல்லாம் சேர்த்து எழுதுறீங்க. இப்போ சூப்பராக எக்ஸலண்ட்டாக ரெடி ஆகிட்டீங்க. 25ஆம் தேதி 25/2/2026 உங்களுக்கு வந்து அந்த ரிவிஷன் ஃபுல்லாகவே முடியுது. பக்காவாக ஒரு ஐடியா சூப்பராக கிடச்சிருச்சு. இப்போ ஃபுல்லுக்கு ரெடி ஆகிட்டீங்க. 25ஆம் தேதி முடியுது. சரிங்களா? இப்போ ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் ஸ்கெடியூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 30 ஃபுல் கண்டக்ட் பண்ணுறோம் நம்ம. சரியா? அது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதை தான் நம்ம டெஸ்ட் நம்பர் 11 வச்சுருக்கோம். அது வந்து இந்த டெஸ்ட் நம்பர் 11 அப்படின்றது ஃபஸ்ட்டு ஃபுல் எக்ஸாம். சரியா? அப்போ நான் சொல்கிறது ஃபுல் போர்ஷன். அது February 2 ஆரம்பிக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு 25ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து முடியுது. அந்த February 25 இந்த ரிவிஷன் முடியுது. ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4 டேஸ் வந்து 4 to 5 டேஸ். இந்த பிப்ரவரியில் அந்த டேஸ் கம்மியாக இருக்கும் இல்லையா? ஒரு 4 டேஸ் நினைக்கிறேன். ஐ திங்க் உங்களுக்கு வந்து கேப் கிடைக்குது. 4 to 5 டேஸ் கிடைக்கும். ஸோ அந்த கேப்பில் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி படித்ததை தான் படிக்க போகிறீங்க. ஃபுல் போர்ஷனுக்கு பக்காவாக ரிவிஷன் மட்டும் பண்ணால் போதும். அப்படியே ரிவிஷன் மட்டும் நம்ம வந்து படிச்சுட்டே இருக்க போகிறது இல்லையா? கொஸ்டின்ஸ் நிறையா பார்ப்போம் இல்லையா? அந்த கொஸ்டின்ஸு அதெல்லாம் வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஒர்க் ஷீட்டும் கொடுப்போம். இப்போ நியூவாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஸ்ட் ஸ்கெடியூல் இல்லாமல் ஆல்ரெடி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் ஷீட் கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒர்க் ஷீட்லாம் நீங்கள் போடும்போது இன்னும் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் தேதி வந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 5 பாருங்கள் அப்படியே ஆரம்பிக்குது. இங்கே தான் ஃபுல் 1 ஆரம்பிக்குது. அப்போது அதில் டெஸ்ட் நம்பர் 11 நம்ம வச்சுருக்கோம். ஆக்சுவலாக அது ஃபுல் 1. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2, 5, 7, 10 இடையில வந்து லீவ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஃபுல்லுக்கும் லீவ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லீவ் அதிகமாக இருக்கும், போக போக கொஞ்சம் கம்மி. ஆனால் அப்போ தான் நம்ம நிறைய ஃபுல் எக்ஸாம் எழுத முடியும். சரியா? இன்னும் போக போக நம்ம வந்து பார்த்திங்கன்னா லீவே இல்லாமல் எக்ஸாம் நடக்கும். இது வந்து ஒரு 10 ஃபுல் நடக்குது. சரியா?
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனதர் 10 ஃபுல் நடக்குது. இடையில 25, 28, 30, 1, 3 அப்படியே இடையில ஒரு நாள் 2 நாள் அப்படியே லீவ் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் எழுதுனதே தானே எழுதிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ப்ராக்டிஸ் ஆயிடுவீங்க, செம்ம ப்ராக்டிஸ் ஆயிடுவீங்க. கடைசியிலலாம் ஒரு 10 ஃபுல் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிவிஷன்லாம் பண்ண மாட்டீங்க. ஒரு சில டாபிக் மட்டும் அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டே வந்து எழுத ஆரம்பிச்சிருவீங்க. கொஸ்டின்ஸ் நிறைய போட்டு ஏன்னா கொஸ்டின்ஸ் போட கான்செப்ட் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, சூப்பராக ரெடி ஆயிடுவீங்க. 10 ஃபுல்லுக்கு அப்புறம் செம்ம ப்ராக்டிஸ் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் அப்படியே எழுத ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து டெஸ்ட் நம்பர் ஃபுல்லோட 30யோட உங்களுக்கு 20 ஃபுல்லு முடியுது. டெஸ்ட் நம்பர் 30யோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ஃபுல் வந்து முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஒரு 10 ஃபுல் நடக்குது. டெஸ்ட் நம்பர் 40யோட உங்களுக்கு 30 ஃபுல் முடியுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 18, 19 அடுத்தடுத்த நாள் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த நாள் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி உங்களுக்கு 27ஆம் தேதி ஏப்ரல் 27ஆம் தேதி நம்ம வந்து இந்த டெஸ்ட் ஸ்கெடியூலை கம்ப்ளீட் பண்ணுறோம். மே 3 வந்து எக்ஸாம் வருது. அப்போ 5 டேஸ் வந்து அவங்கள அப்படியே ஃப்ரீயாக விட்றோம். நீங்கள் பக்காவாக ரிவிஷன் பண்ணிட்டு அந்த கேப்லலாம் நீங்கள் எந்த டெஸ்ட்டு எழுத வேணாம். ஏன்னா எக்கச்சக்கமாக டெஸ்ட் எழுதுறீங்க இல்லையா, நேராக ஜாலியாக எக்ஸாம் போய் எழுதிட்டு பக்காவாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா, அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான தரமான இதை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம 30 ஃபுல்லு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை சப்போஸ் சம்படி வாண்ட் டு கெட் கேட்கலாம். ஒரு சில பேர் என்ன கேட்கலான்னா, சார் இந்த மாதிரி எனக்கு காலில் ஒன்று மதியானம் ஒரு ஃபுல்லாக எழுதுறேன் சார், இன்னும் ஐ வாண்ட் டு டூ மோர் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு சார் அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். காலைல நம்ம தான் படிச்சுட்டோமே, காலைல ஒன்று மதியம் ஒன்று எழுதலாம், ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட்டு கூட எழுதலாம் சார். அது மாதிரி நான் எழுதுறேன்னாலும் நான் கண்டிப்பாக அதுக்கும் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் வந்து பேருக்கெலாம் கொடுக்க மாட்டோம், ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கும். நீங்கள் அசால்ட்டாக நினச்சிடாதீங்க, சும்மா அப்படியே எடுத்து கொடுத்த கொஸ்டினே கொடுப்போம், சும்மா பேருக்கு கொடுப்போம்லாம் நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு கொஸ்டின் வந்து எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எங்களோட குவாலிட்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். டீச்சிங்குமே எங்களோட டீச்சிங் பக்கா குவாலிட்டியாக இருக்கும். எங்களோட யூடியூப் சேனல் எடுத்து ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் நாங்கள் டீச் பண்ணுற வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது எந்த அளவுக்கு எங்களோட டீச்சிங் குவாலிட்டியாக இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ண மாக் டெஸ்ட் வீடியோ எல்லாமே இருக்கும். நம்மளோட அவார்ட் ஃபங்க்ஷன் லாஸ்ட் இயர் அச்சீவர்ஸ் அவார்டு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க, எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர் வந்து அச்சீவர்ஸ் அவார்டோட வீடியோ அடுத்து வரப்போகுது. இப்போ தான் வச்சோம், அச்சீவர்ஸ் அவார்டு வந்து வச்சு முடிச்சாச்சு, அந்த வீடியோ அடுத்து வரும். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ நம்மளோட குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கும். நம்பி வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் இட். உங்களுக்காக தான் இந்த டெஸ்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோன்றதை மறந்துடாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ தூரம் உழைக்க போகிறோம், உங்களுக்கு கூடவே ட்ராவல் பண்ண போகிறோம். நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்மளோட அடுத்த வேலைக்கு ரெடியாக போகிறோம். கிளியர்? ஸோ இந்த நம்ம டெஸ்ட் சீரீஸ்க்கான ஃபீஸ் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த டெஸ்ட் சீரீஸ் பக்காவான ஒரு டெஸ்ட் சீரீஸ். இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் டே ஸ்காலர்ஸ்க்கு வந்து 20,000 நீங்கள் பே பண்ணால் போதும். அதே மாதிரி ஃபார் ஹாஸ்டலர்ஸ் இன்க்ளூடிங் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அந்த ஒர்க் ஷீட் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் அந்த டெஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 60,000. சரியா, நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் 8344555177 அப்படிங்கிற நம்பர் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கணும். நம்மளோட இந்த டெஸ்ட் ஸ்கெடியூலோட அந்த பிடிஎஃப் வந்து அந்த என்னென்ன எக்ஸாம் எந்தெந்த டேட்டில் நடக்குது அப்படிங்கிறது பக்காவாக அந்த 10 ரிவிஷன் 30 ஃபுல் எக்ஸாம் எல்லாம் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு வந்து அது பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். அதை நீங்கள் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.